வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் டிசைனர் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கஸ்டமர் அவங்களுக்கு என்ன டிசைன் வேணுங்கிறத எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அந்த டிசைன் தான் இப்போ நம்ம போட போகிறோம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கேன்வாஸில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்ம டிசைனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பேக் பீஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் லைனிங் கிளாத் மேலே இந்த டிசைனை வச்சு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு சென்டரில் இருக்கிற நெக் பீஸை கட் பண்ணி விட்றலாம். கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக நாஞ்சு போட்டு அதை வெளிப்பக்கமாக திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச்சிங் போட்டுட்டு பேக் பீஸ் ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்குள்ளே வைக்கிற டிசைன் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதை 2.5 இன்ச்சுன்னு சொல்லி ஒரு 6 பீஸ் 7 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த 2.5 இன்ச்சு கிளாத்தையவே சின்ன சின்ன ஃப்ளீட் மாதிரி எடுத்து அதை ஒரு ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணி அதில் நீடிலால் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பீடு வச்சு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பேக் பீஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிசைன் வேணுங்கிறத நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் இருந்து நம்ம இந்த ஃப்ளார் வச்சுட்டு வரணும். நம்ம மார்க்கில் இருந்து ஃப்ளார் வச்சுட்டு வந்தோம்னா அந்த நெக்கோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஃப்ளார் 6 ஃப்ளார் மேலே அது தேவைப்படாது. அதனால் ஒரு 6 ஃப்ளார் தான் வச்சுருக்கோம். 6 ஃப்ளார் வச்சுட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு 2 சைடும் 2 இன்ச்சு பேப்பரை விட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்து அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த டிசைன் மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதை திருப்பி மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு பேக் பீஸை எடுத்து அந்த டிசைன் மேலே வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் ரெடி பண்ணி வைக்கும்போது சென்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சென்ட்ரு பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பேக் பீஸை வச்சு 3 பக்கமும் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அந்த டிசைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அந்த டிசைன் மேலே டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். டபுள் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதை திருப்பி உள்ளே இருக்க நியூஸ் பேப்பரை கையிலேயே பிச்சு எடுத்துருங்க. அந்த கேப் வேணும் அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கேப் வேண்டாம் கவர் ஆகணும்னு சொன்னால் ஏதோ ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேப் வேணும்னு சொன்னாங்க. அதனால தான் நியூஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணி அதை பிரித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,